தந்தை, மகன், தூயாவியாரின் பெயரால் ஆமென். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 49, இறை திருவசனம் 8. தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். முட்புதரில் வீற்றிருந்தவரே, உமருளன்பும் எல்லா ஆசிகளும் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தங்கி எம்மீது இருப்பதாக. இருக்கின்றவராக இருக்கின்றவர், இறங்கி வந்தவர் நேரே. இருக்கின்றவராக இருக்கின்றவர், இறங்கி வந்தவர் நீரே. இணைந்து உன் இதயத்தில் நிலைத்து நான் நிற்க, இயங்கச் செய்வதும் நீரே. முட்புதரில் வீற்றிருந்தவரே, உம்மருளன்பும் எல்லா ஆசிகளும் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தங்கி எம்மீது இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். முட்புதரில் வீற்றிருந்தவரே, உம்மருளன்பும் எல்லா ஆசிகளும் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தங்கி எம்மீது இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். முடிவில்லாத பேரன்பால், தீராத இரக்கத்தால் எம்மை ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் மாற்றி புதுமைகள் பல செய்து எங்கள் வாழ்வை புதுமையை நோக்கி அழைத்துச் செல்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது அன்பால் எமது குறையை பொறுத்து நிறையன்பால் எம்மை அரவணைத்தவரே, ஆறுதல் கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நொடி பொழுதே கைவிட்டாலும் இரக்கத்தால் எம்மை மீட்டு கொண்டவரே, உமக்கு வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உறவை வளர்க்கும் அன்பை பொழிந்து நீர் எம்மை நண்பர்களாக்கினீரே, நன்றி செலுத்துகின்றோம். எமக்காக உயிரை அளித்து எம்மீது அளவற்ற அன்பை பொழிந்து பலியானவரே, எங்கள் வாழ்வின் அடித்தளமாய் உமது அன்பை பொழிந்து கொண்டிருப்பவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று நன்றிப்பாய் இசைக்கின்றோம். அன்பு தகப்பனே இறைவா, மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கைவிரித்தாலும் உமது கிருபை எம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது. உமது சமாதானம் நிலை பெயராது இருக்கிறது. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் வாழ்விலே நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எம்மோடு இருப்பதால் எங்கள் குடும்பத்தில் உள்ள துயரங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், வறுமை அனைத்தும் மாறிக்கொண்டு வருகிறது. உம்மால் மட்டுமே அனைத்தும் மாறிக்கொண்டு வருகிறது தகப்பனே. உம்மால் எல்லாம் கூடும். அனைத்திலுமிருந்து எங்களை நீர் மாற்ற வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவ பலன் தந்து எம்மை காத்து கொண்டு இருப்பவரே, உமது அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க நாளில அன்னை கன்னிமரியாளின் பரிந்து பேசுதல் வழியாக நீர் எமக்கு செய்து வருகின்ற அற்புத அதிசயங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று நன்றிப்பாய் இசைக்கிறோம் தகப்பனே. கலங்கிய நேரங்களில் கைதூக்கி நீர் தகப்பனே, தவித்திட்ட நேரங்களிலே தாங்கி நடத்தினீர் தகப்பனே, உடைந்திட்ட நேரங்களிலே எம்மை உருவாக்கி பலப்படுத்தினீர் தகப்பனே, சோர்ந்திட்ட நேரங்களில் உமது கிருபையினால் எம்மை சூழ்ந்து வைத்தீர.
உமது கிருபை எம்மை சூழ நீர் ஆசீர்வதித்தீரே தகப்பனே. அனைத்து ஆசீர்வாத அருட்கொடைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி என்று நன்றிப்பா இசைக்கிறோம் தகப்பனே. இறைவா, இந்த நாளின் இறுதி வேளையிலே உமக்கு நன்றி கூறி நீ இது எங்களை விட்டு இந்த இரவு நேரத்தில் விலகாமல் கைவிடாமல் எமக்கு துணையாயிருப்பீர், அரணாயிருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் தகப்பனே. மகிமையானவரே, மறுரூபமானவரே, இதோ எங்கள் மத்தியிலே இருப்பவரே, உமக்கு நன்றி கூறி எங்களை முழுவதும் அது கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. மகா பரிசுத்தரே, மாட்சிமைக்கும் மகிமைக்கும் உரியவரே, இந்த இரவை நீர் எங்களுக்கு ஆசீர் மிகுந்த இரவாக மாற்றியருளும் தகப்பனே. உன்னத தெய்வமாயிருப்பவரே, ஞானம் நிறைந்தவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. இதோ இந்த இரவை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மகிழ்வின் இரவாக மாற்றி உமது இரத்தம், உமது பாதுகாப்பு எங்களுக்கு துணையாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்திலே பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே அமைதியின்றி உருக்குலைந்து சமாதானமின்றி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிற குடும்பங்கள் என அனைத்தையுமாய் உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அனைவருக்கும் இந்த இரவானது ஆசீரை, அருளை, இரக்கத்தை, மன்னிப்பை, பராமரிப்பை, பாதுகாப்பை, சமாதானத்தை, குடும்ப அமைதியை கொடுக்கின்ற இரவாக அமைய அருள் புரிய வேண்டுமாய் உம்மிடத்தில் தாழ்மையுடன் செபித்து, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளிலே துணையாயிருந்தேன் என்ற வார்த்தையை நம்பி உம் கரங்களில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ளவரே. ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.